நம்ம திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் பாண்டவர் பூமி ரீமேக். இந்த படத்துல ஏற்கனவே ஒரு குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு. அந்த குடும்பம் இனிமே ஒன்று சேராதுன்னு கதாநாயகன் ஆழமா சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம படத்தினுடைய ஓப்பனிங்ல ஜெயான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரும் அழுத்தமாவே சொல்றாரு, இனிமே அந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் இல்லை, ஒட்டும் இல்லைன்னு அழுத்தமா சொல்றாரு. இதை பார்க்கும்போதெல்லாம் இந்த படம் ரொம்ப சீரியஸாவே நகர்ந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த படத்துல ஒன்று சேர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் கதைகளத்தோட இந்த படம் நகருது. இந்த படத்தை மேல இருக்க ஜி இயக்கி கதாநாயகனா எடப்பாடி நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய இடைவேளை காட்சிகள்ல கதாநாயகன் திடீர்னு அந்த குடும்பத்தை சந்திக்க டெல்லிக்கு பயணம் பண்றாரு. அதுல இருந்து எல்லாருக்குமே ஒரு ட்விஸ்டோடவே கதைகளம் அமைஞ்சிருக்கு. எந்த குடும்பம் ஒன்று சேராது, இனிமே அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்க கூடவே மீண்டும் ஒன்று சேர்ந்து இடைவேளைக்கு அப்புறமா நகரக்கூடிய காட்சிகள் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி இருக்கு. யாரெல்லாம் அந்த குடும்பத்தை தப்பா பேசினாங்களோ இன்னைக்கு அந்த குடும்பத்தை புகழ்ந்து பேசக்கூடிய காட்சிகளும் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் படத்தினுடைய ஓப்பனிங் சீனில் ஜெயான்னு ஒருத்தரை காமிச்சாங்க. அவர் அடுத்த படம் முழுக்க கிளைமேக்ஸ் வரைக்கும் ஆளையே காணோம். ஏதாவது ஒரு சீனில் ஓரமாக வச்சு நிற்பார் அப்படின்னு எட்டி பார்த்தா சுத்தமாக இல்லை. கடைசி வரைக்கும் இந்த குடும்பத்தினுடைய கதாநாயகனாக இருக்கவர் என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும்னு குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க எல்லாரும் சொம்படிக்கிறது பார்க்கறதுக்கு நகைச்சுவையாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் மறுபடியும் இந்த குடும்பம் பிரிஞ்சு போய் ஒன்று சேர்ந்துருக்காங்க. இனிமேலாவது இந்த குடும்பத்துக்கு வசந்த காலம் பிறக்குமா இல்லை ராகு காலம் பிறக்குமா அப்படின்ற காட்சிகள் தான் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருக்கு. மொத்தத்தில் இந்த படம் பாண்டவர் பூமி ஆள உர்ரா சாமி.